வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கெரியர் சேனல். இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அப்படியே வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் நிறைய விதமான பதவிகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்கோ அல்லது டிஜிஎன்எம்ஓ அல்லது எனி டிகிரியோ நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது, அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 19,500 ரூபாயிலேருந்து 30,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த மாவட்டத்திலே வேலையை வந்து ப்ரொவைட் பண்ணி தருவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது கேரளா அப்ளை பண்ணலாம். அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமோ உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காய்ஸ் நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. மாவட்ட நல்வாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய சுகாதார திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது. அந்த பணியிடங்களை நிரப்புவதற்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விண்ணப்பங்களை வந்து பார்த்திங்கன்னா 4/7/2025 அன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விண்ணப்பங்களை வரவேற்கப்படுகிறது அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கலாம். இதில் ஆடியாலஜிஸ்ட் கம் ஸ்பீச் டிரான்ஸ்லேட்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரபிஸ்ட்டுக்காக ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேச்சுலர் ஆஃப் டிகிரி வந்து நீங்கள் ஸ்பீச் அண்டு லாங்குவேஜஸ் பேத்தாலஜி நீங்கள் முடிச்சிருந்தால் போதும், நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 40 வயசு வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது, அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 23,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் தெரபிஸ்ட் அசிஸ்டண்ட் ஃபீமேலுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் வந்து காலியாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் தெரபிஸ்ட்டை பற்றி நீங்கள் கோர்ஸை வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 59 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 13,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்குது. மிட் லெவல் ஹெல்த் கேர் ப்ரொவைடருக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்டிஎம்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 23 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இதில் வந்து டிஜிஎன்எம்ஓ அல்லது பிஎஸ்சி நர்சிங்கோ நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பிஎஸ்சி நர்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜென்ரல் நர்சிங் படிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அல்லது இன்டர்கிரேட்டட் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 50 வயசு வரைக்கும் 18,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாக எதிர்பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான ஒர்க்கு தான் உங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 12th வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயாலஜி அல்லது பாட்னி அண்டு ஜுவாலஜி சப்ஜெக்ட் வந்து இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு மட்டும் இல்லாமல் அது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சி வந்து கண்டிப்பாக வந்து சப்ஜெக்டில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், தமிழ் சப்ஜெக்டில். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 இயர் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்காக மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுனாலும் இருக்கலாம். அண்டு 40 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். 14,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் அடிஷ்னல் இன்கம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். இது ஆஃப்லைன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேரடியாகவோ அல்லது தபால் மூலியமாகவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் வந்து கொடுக்க கிடையாது. இவங்க அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எப்படி வந்து ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து ஃபில்லப் பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா மேலே நீங்கள் வந்து ஒன்ஸ் எழுதிட்டு, அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் செக்ரட்டரியோட
அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணாவே போதுமானது. டவுன்லோட் பண்ணாவே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் வந்து நிறையவே கிடைக்கும். அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து இல்லை எடிட் பண்ணியோ நீங்கள் வந்து நேரடியாகவோ அல்லது தபால் மூலியமாகவோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான டவுட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கே டவுட் இருக்குது அண்ட் வேக்கன்சியை பற்றி டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய விண்ணப்பங்களை வந்து பார்த்திங்கன்னா இவங்கள நேரில் சந்தித்து வந்து உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து கொடுத்துட்டு கூட வரலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கான டேட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே, அதாவது அடுத்த மாதம் 4ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி வேண்டுகோளை எடுத்திருக்காங்க. அண்டு இது கூட என்னென்ன வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், அதாவது உங்களுடைய 10th + 2 சர்டிஃபிகேட், உங்களுடைய பிஎஸ்சி டிகிரி இந்த மாதிரி படிச்சிருக்கீங்க அதோடைய சர்டிஃபிகேட் அண்ட் உங்களுடைய ஐடென்டி ப்ரூஃப்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்படி இல்லைனா உங்களுடைய ஃபோன் பில், உங்களுடைய ரேஷன் கார்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? 4/7/2025 வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து இருக்குது. நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவட்டத்தில் தான் வேலையே இருக்கும். அது வந்து நீங்கள் செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்தில் மட்டும் கிடையாது, எல்லா மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட் உரிமை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட் உரிமை வந்து தரப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உங்கள் மாவட்டத்திலேயே நீங்கள் வந்து எல்சி இன்ஸ்பெக்டர் வேலை வந்து செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து உடனே சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.